சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வீட்டில் எலுமிச்சம்பழம் அழுகினால் காய்ந்து போனால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கோவிலில் நிறைய பேருக்கு பிரசாதமாக எலுமிச்சம் கனி கிடைக்கும். அந்த கனியை ஒரு சிலர் பல சாறு எடுத்து அருந்துவது வழக்கம். பலருமே அப்படியே வச்சுருவாங்க. அப்படி வைக்கக்கூடிய பழம் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா காய்ந்து போயிடும். ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழம் காய்ந்து போனால் உங்கள் வீட்டில் நல்ல சக்திகள் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதே இது பழம் அழுகி போனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் தலைவாசலில் எலுமிச்சம்பழம் ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கம் குங்குமம் தடவி வைப்பார்கள். அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நம் வீட்டிற்குள் வரக்கூடாது என்பதற்காக. மூன்றாவது, சூளத்தில் நம்ம எலுமிச்சம் கனியை குத்துவோம். அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சைவ உயிர் பலி அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. நம் குடும்பத்திற்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் இருப்பதற்காகவும், நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பதற்காகவும் இது போன்ற வழிபாடுகளை நம்ம முன்னோர் காலத்திலிருந்தே செய்து வருகிறோம். இது காளி கோவில், உக்கிர தெய்வ கோவில்களில் மட்டும் இல்லை, குலதெய்வ கோவில்கள்லையுமே நம்ம முன்னோர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக தேவக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் நிறைய வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் சூலங்கள், அருவாள், எந்தெந்த தெய்வங்களுக்கு இது போன்ற ஆயுதங்கள் இருக்கின்றதோ அந்த ஆயுதங்கள் அனைத்திலையும் இந்த எலுமிச்சங்கனியை குத்தி சுவாமியின் காலடியில் எலுமிச்சங்கனியை வைத்து உங்கள் வீட்டில் தலைவாசலில் ஒரு எலுமிச்சம்பழம் கட்டுங்க. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் வைங்க. நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் வைங்க. தேவையான அனைத்து எலுமிச்சம்பழமும் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ சக்தி உங்கள் நிறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எலுமிச்சங்கனி மூலம் தெய்வங்கள் நமக்கு பல அறிகுறிகள் காட்டுகின்றன. அதில் ஒன்று தான் கனவு. உங்கள் கனவில் ஒரு எலுமிச்சம்பழம் வருது அப்படின்னா அந்த கனவுகளின் பலன்கள் இருக்குது. அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டீங்கன்னா அதற்கு ஒரு பலன் இருக்கும். அதே இது ரொம்பவே வருத்தமோ இல்லை பயமோ இருந்துச்சுன்னா அதற்கு வேறு பலன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பச்சை வண்ண எலுமிச்சங்கனியை நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் நீங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிறத குறிக்கின்றது. அதே மஞ்சள் வண்ண எலுமிச்சங்கனியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா செய்யக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகின்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது அல்லாது ஒரு எலுமிச்சங்கனியை நீங்கள் பார்க்குறீங்க, அதனால் ரொம்பவே பயப்படுறீங்க, ஒரு மனசு ரொம்ப பதட்டமாக இருக்குது, இது போன்ற கனவுகள் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல்களை நீங்கள் சந்திக்க நேரப்போகின்றது. இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள்லையா இருக்கட்டும், இல்லை குடும்பங்கள்லையா இருக்கட்டும் சற்று கவனம் வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. மேலும் எலுமிச்சங்கனியை நம்ம வீட்டில் நிறைய பேர் கட்டி தொங்க விடுவாங்க. இது கண் திஷ்டியை போக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, பொதுவாக கோவில்லேருந்து கொண்டு வரக்கூடிய எலுமிச்சங்கனியை நம்ம என்ன செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை பழச்சாறு எடுத்து அதை அனைவரும் பருகுவது ரொம்பவே நல்லது. அந்த தெய்வ சக்தியை முழுமையாக ஈர்க்கக்கூடிய ஒரு கனி தான் எலுமிச்சங்கனி. அந்த எலுமிச்சங்கனியை சாறாக பிழிந்து அதை நம் குடும்பமாக பருகும்போது அந்த தெய்வ சக்தி நம் உடலுக்குள் ஊடுருவதை நம்மளால் உணர முடியும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், எங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு சில நேரம் காய்ந்து போகின்றது, ஒரு சில நேரம் அழுகி போகின்றது, நாங்கள் என்ன பண்ணுறது? அழுகிய எலுமிச்சங்கனியை, காய்ந்த எலுமிச்சங்கனியை என்ன செய்வது அப்படிங்கிற பல சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும். முதல்ல எலுமிச்சம்பழம் அழுகி போச்சு அப்படின்னா அதை உடனே அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலில் இல்லை உங்கள் குலதெய்வ கோவிலில் திருப்பி எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வைங்க. அடுத்து இரண்டாவது, இந்த காய்ந்த எலுமிச்சம்பழங்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த கோவிலிருந்து வச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சங்கனி காய்ந்து விட்டால் அதை ஓடும் ஆற்றில் விடுவது சரியான முறை. மேலும் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் அழுகி தாங்க போகுது, நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள், கெட்ட சக்திகளை விரட்ட வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்? உங்கள் வீடை துடைக்கும் போது, அதாவது உங்கள் வீட்டில்
லாஸ்ட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்திலிருந்து வாசல் வரைக்கும் நீங்க தொடச்சிட்டு வரணும். கல்லுப்பு, மஞ்சள் போட்டு. கல்லுப்பு, மஞ்சள் போட்டு வீடு துடைக்கும்போது வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் வெளியேறும். அது மட்டும் இல்ல, வீட்டில் வெள்ளி, செவ்வாய் நாட்களில் கட்டாயம் தூப புகை போட வேண்டும். 3வது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் எலுமிச்சம்பழம் கோவிலிலிருந்து திஷ்டி சுத்துவதற்காக வச்சு வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த சூளத்துலலாம் குத்திட்டு மிச்ச பழங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூளத்தில் நீங்கள் குத்தின பழத்தையே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் சேர்த்து நிற்க வைத்து அதில் கொஞ்சம் குங்குமம் தடவி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சுற்றி போடலாம். இது போல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் கண் திஷ்டி விலகும். கண் திஷ்டி விலகிட்டாலே வீட்டில் அநேக பேருக்கு உடல் நலம் பெறும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும். கண் திஷ்டி இருந்தாலே வீட்டில் சண்டை சச்சரவுகள் இது போன்ற பிரச்சனை வரும். கண் திஷ்டியை நம்ம வாரத்தில் ஒரு நாள் இது போன்ற சூடம் சுற்றி வைக்கிறது, உப்பு மிளகாய் சுற்றி போடுறது, அது மட்டும் இல்லை இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது. இதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் பச்சை கற்பூரமும் கிராம்பும் அதை எரித்து எல்லா இடங்கள்லையும் காமிச்சு அதை வீட்டுக்கு வெளியில் வைக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி கண் திஷ்டி நம்மை விட்டு விலகும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மேலும் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதற்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களையும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.